வணக்கம், நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. நீ மாடி வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கோப்பைக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ரெஸ்கியூ வந்திருக்கிறோம். ஸோ எந்த பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மாடி வீட்டுக்கெல்லாம் பாம்புகள் எப்படி வருது அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பாம்பு வந்து இப்போ கோப்பைகள் போனது கண்ணில் தெரியல அப்படின்னாங்க. ஸோ பார்க்கலாமா? அதுவும் மாடி வீட்டுக்கெல்லாம் பாம்பு வரதெல்லாம் வந்து ரொம்ப அரிது தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பாம்புகள் இல்லாத இடம் கிடையாது. எந்த வழியினாலும் பாம்புகள் உணவை தேடி இந்தமாரி மேல் மாடி வீட்டுக்கெல்லாம் பாம்புகள் வருது. ஸோ பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்களா, கோப்பைக்கெல்லாம் பாம்பு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளே போனது வெளியில் எங்கேயும் போகல அப்படின்றாங்க. அதனால் வந்து நம்ம துணியை உள்ளே அடைச்சிட்டு அந்த பாம்பு சைடில் இருக்கான்னு பார்ப்போம். அந்த சைடில் ஒரு கேப் இருக்கும், அதை சுற்றி அந்த பாத்ரூம் இந்தியன் கோப்பை பார்த்தீங்களா, அதை சுற்றி வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அதனால் பாம்பு உள்ளே போகிற அளவுக்கு அந்த துணியை வேஸ்ட் துணியை வச்சு அடைச்சிட்டோம். தட்டி பார்த்தாலுமே அந்த பாம்பு வெளியில் வர மாதிரி இல்லை. பிறகு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாக கோப்பையில் ஃபுல்லாக தண்ணி நிப்பாட்டணும் அப்படின்னா சில பாம்பில் வந்து தண்ணி ஒத்துக்கிறாது, வெளியே வந்துடும். அந்த இந்தியன் கோப்பில் வந்து சைடில் நம்ம உட்காரம் பார்த்தீங்களா, அந்த சைடு சுற்றி கேப் இருக்கும். ஏற்கனவே ஒரு கோப்புலாம் எடுத்துருக்கோம், அதான் வந்துச்சு பார்த்தீங்களா பாம்பு. கொம்பேரி முக்கன்லாம் உள்ளே வந்துருக்குது பாம்பு. எப்படி இருக்கு பாரு, எங்கே போய் தங்கியிருக்கு பாருங்க பாம்பு. ஸோ ரெஸ்கியூ பண்ணிடலாம். இது கொம்பேரி முக்கன் வந்து 4 வெனமஸ் தான், விஷம் கிடையாது. கொம்பேரி முக்கன் தெரியுதுங்களா, கொம்பேரி முக்கன் இப்படி தான் இருக்கும். தலையிலேருந்து முனி வால் பகுதி வரைக்கும் 2 பக்கமும் கருப்பு கலர் கோடும் வெள்ளை கோடும் வரும் சைடு பகுதியில். பாருங்கள், பயங்கர ஜூட்டிக்காக இருக்கும், எல்லாம் வேகமாக இருக்கும், நல்லா கடிக்கும் செய்யும். ஸோ இந்த பாம்பு வந்து நம்ம கடித்தாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. நான் வெனமஸ் ஸ்னேக் தான். இந்த பாம்பு எந்த வழியாக வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? ஒன்று வந்து பக்கத்தில் ஏதாவது மரம் இருக்கும். அந்த கொம்பேரி முக்கன் பாம்புல வந்து அதிகமாக மரத்தை சார்ந்தால் வாழும். அதனால் மரத்து வழியாக ஏறி இந்தமாரி உள்ளே வந்துருக்கிறோம். அடுத்து என்னன்னா, பைப் இடுக்கு பாருங்களேன், ஏதாச்சும் ஓனான் இருக்கும், ஓனான் ஏதாவது பள்ளி ஏதாச்சும் விரட்டி வந்துருக்கும். அதில் பைப் இடுக்கில் விட அந்த பாம்பு ஏறி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் பாம்பு வந்துருக்குது. இப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ண வந்து கொம்பேரி முக்கன் பாம்பு. இந்த பாம்பு வந்து பயப்படாதீங்க, இது நான் வெனமஸ் தான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த பாம்பு கடிச்சா அப்படின்னா கடிப்பட்டு இறந்து சுடுகாட்டில் எரி போகிறாரா அப்படின்னு உயரமான மரத்தில் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த வீடியோ பதிவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.